சம்சே. ஹலோ. ஸ்ரீவனம்மா, நாங்க இந்த மாசத்துலேருந்து புரட்டாசி மாசம் விரதம் இருக்க போறோம். நம்ம வீட்ல சிக்கன் மசாலா, மீன் மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் நிறைய இருக்கு. நீ கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? ஓ, பாதி காசுக்கு தான் எடுத்துப்பீங்களா? சரி பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் அந்த மாசம் ஃபுல்லா சாம்பார் தான் வைப்பேன். சாம்பார் மசாலா வாங்குறதுக்கு யூஸ் ஆகும்ல. சரி சரி சரி, அப்ப நானே கொண்டு வந்து தரேன். சரி வச்சுட்டுமா? சே, பாதி காசு தான் தருவாளாம் அப்போ. இவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. அப்படியே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடிச்சு கொட்டுவா. ஆனா நம்ம விடக்கூடாது. அர்ச்சனா, நினைச்சு கூட பார்க்காதீங்க. எதை? இந்த மாசம் நான்வெஜ் சாப்பிடலான்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க. என்ன அர்ச்சனா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அத்தை நமக்காக புரட்டாசிக்கு பெருமாளுக்கு அவ்வளோ விரதம் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நீங்க மட்டும் போய் நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அத்தை சொல்ற மாதிரி கேட்டு நடக்கிறது தான் உசிதம். இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த மாசம் ஸ்ட்ரிக்ட்லி நோ நான்வெஜ்னு சொல்ல வரேன். இந்த பகல்ல சாப்பிட்டா பாவம் கிடையாது, வெளியில போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தலையில தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படின்னு சப்பக்காரணம் சொல்றது இதெல்லாம் கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, வெறும் தண்ணி தெளிச்சுக்கலாமா? இல்ல ஷாம்பு போட்டு தண்ணி தெளிச்சா சாப்பிட்ட பாவம்லாம் போயிடும். இந்த மாதிரி கேவலமா ஜோக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பையன் தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல அர்ச்சனா, சும்மா ஃபன்னுக்கு தான் சொன்னேன். ம். இப்ப என்ன, உனக்கு புரட்டாசி மாசம் அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே? ஆமா. இருந்துட்டா போச்சு. ஓகே. சபாஸ் அர்ச்சனா, சபாஸ். சூப்பர், எக்ஸலன்ட். நீ இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சிருச்சு. ஏன் அத்தை இன்னைக்கு காலையில குளிக்கலையா? அது இல்லம்மா, நீ இவ்ளோ பயபக்தியா பேசினேல அத சொன்னேன். ஆமா அத்தை, எல்லாமே உங்க ட்ரைனிங் தானே. எங்க போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் 2 பேரும் ஆட்டம் போடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இந்த வாட்டி உனக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. டேய் மதனே, அர்ச்சனா பேசினதெல்லாம் கேட்டல, அப்படியே ஃபாலோ பண்ணிக்க சரியா? சரி, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போய் ரெடி பண்றேன். எப்படி நீ சொன்ன மாதிரி என்ன பேசினா? இவளுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பக்தி வந்துச்சு? ஒருவேளை என்னை ஏமாத்துறதுக்காக டிராமா பண்றாளோ? நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசினா மட்டும் பத்தாது, நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல இந்த வருஷமே என்னை ஏமாத்தி நான்வெஜ் சாப்பிட்டுருவாளா?